திரு வீராட்டானம் கோயில் அற்புதமான கோயில். இன்றைக்கு சிறப்பான தரிசனம். இங்கே வந்து காலையில் நந்திக்கு கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சுந்தரரை வந்து பல்லாக்கில் தூக்கி வந்து அதுக்கடுத்து அப்படியே உள்ளே போய் திரு வீராட்டனேஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் பார்த்துட்டு அடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பார்த்து அதன் பிறகு காலையிலேயே நேரத்திலேயே இங்கே வந்து 3:30 மணிக்கெலாம் வந்துட்டதுனால நடைப்பயணமாக 1 கிலோமீட்டர் வந்து அதுக்கடுத்து நல்லா தியானம் செஞ்சு தியானத்தை முடித்த உடனே உள்ளே வந்து வழிபாடு தரிசனம் சிறப்பாக காலை நேரத்தில் வந்தோம்னா வந்து 6 மணிக்கு திறக்கிறாங்க. 5:45 மாதிரி திறந்துடுறாங்க. விசேஷ நாளில் 5 மணி திறந்துடுறாங்க. ஸோ நீங்கள் 6 மணிக்கெல்லாம் திறக்கும்போது ஃபஸ்ட்டு கோமாதா பூஜையை பார்க்கலாம். கோமாதா தரிசனம் பண்ணி முடித்த உடனே வந்து சுற்றி போகும்போது ஒருத்தர் நாயனை வாசிக்கிட்டே போய் அப்படியே கோயில் சுற்றி காமிக்கிறார். சுற்றி காமிச்சு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சுந்தரரை தூக்கி வர்றாங்க. சுந்தரரை தூக்கி வந்து சுந்தரருக்கு அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது வீராட்டனேஸ்வருக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனேவும் அதுக்கடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அப்புறமா வழிபாடு வந்து நடக்குது. ரொம்ப பழமையான கோயில். அதனால் யாராவது தரிசனம் பண்ண நினச்சிங்கன்னா வாங்க, வந்து தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஒரு திருமணத்துக்காக நான் வந்தேன். அந்த திருமணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சி வச்ச மகளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மகளோட திருமணத்தை பார்க்கணும் இல்லையோ, ஆனால் வீராட்டனேஸ்வரரை தரிசனம் செஞ்சேன். இந்த தரிசனமே நான் யாருடைய திருமணத்துக்கு வந்தேனோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக செல்லும். கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மட்டும் பத்திரிக்கை வைக்க அனுப்பலை அப்படின்னா நிச்சயமாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ பத்திரிக்கை அனுப்பிச்ச அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப பழமையான கோயில். அஷ்ட வீராட்டனேஸ்வரர், அதாவது 8 வீராட்டனேஸ்வரர் இருக்கார். அதில் ஒரு இது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம். சரிங்களா, வயிற்று வலி அப்படிங்கிற கொடுமையான வியாதியை நீக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொல்லி